கேவ் ஆஃப் த வென்ஸோட ஃபுல் டீடைல்ஸ் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். மறக்காம சேவ் பண்ணிக்கோங்க. பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் விசிட் பண்ண போறீங்கன்னா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதில் நாங்கள் பார்க்கிங் லாட் 2ல வந்து பார்க் பண்ணோம். பிகாஸ் இட் வாஸ் வெரி க்ளோஸ் டு கேவ் ஆஃப் த வென்ஸ். எங்களுக்கு அது பயங்கர க்ளோஸாக இருக்கும்னு சொல்லிட்டு அங்கே தான் பார்க் பண்ணோம். அண்ட் டிக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடல்ட்ஸ்க்கு வந்து $23 அண்ட் சில்ட்ரன் அதாவது 6 to 12 இயர்ஸ் அப்படின்னு இருந்ததாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து $19. 5 அண்ட் பிலோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ. எந்த டிக்கெட் சார்ஜஸுமே கிடையாது. நாங்கள் போன உடனேயுமே அவங்க கேட்ட ஒரே கொஸ்டின், நீங்கள் இமீடியட்டாகவே போறீங்கன்னா மட்டும் டிக்கெட் எடுங்க, அப்பலனா வெயிட் பண்ணி டைம் ஸ்லாட் போட்டு எடுங்க அப்படிங்கிறது தான் சொன்னாங்க. நாங்க வந்துட்டு இமிடியேட்டா போறோம் அப்படிங்கிறதுனால இமிடியேட்டாவே டிக்கெட் எடுத்துட்டோம். அடுத்து நீங்க உள்ள நுழையறதுக்கு முன்னாடி கண்டிப்பா ரெஸ்ட் ரூம்ஸ் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா போங்க. ஏன்னா உள்ளுக்குள்ள எங்கேயுமே ரெஸ்ட் ரூம்ஸ் கிடையாது. அண்ட் நம்ம கம்ப்ளீட்டா வாட்டர்ல வந்து வெட் ஆகும் அப்படிங்கிறதுனால இட் இஸ் ஆல்வேஸ் சேஃப் டு யூஸ் ரெஸ்ட் ரூம்ஸ். அதுக்கப்புறமா உள்ள போறது பெட்டர். உள்ள போகும்போது அவங்களே வந்து பான்ஷோ கொடுத்துருவாங்க. பட் சின்ன பசங்க கூட்டிட்டு போறீங்க அப்படின்னா கண்டிப்பா பான்ஷோ வந்து நீங்களே வந்து ஒன்னு எடுத்துட்டு போனா பெட்டர். ஏன்னா அவங்க கொடுக்குற பான்ஷோ கிட் சைஸா இருந்தாலுமே அவங்களுக்கு பயங்கர லென்த்தியா சம்டைம்ஸ் இருக்கும். அண்ட் காலில் பட்டு பட்டு அது வந்து கிழியறதுக்கு சான்சஸ் பயங்கர ஜாஸ்தி. ஸோ உள்ளுக்குள்ள ஒரு பான்ச்சோ கண்டிப்பாக போட்டுட்டு போங்க. அண்ட் நிறைய ஸ்டெப்ஸ் ஏறுற மாதிரி இருக்கும். நீங்கள் சின்ன பசங்களை கூட்டு போனாலும் சரி, வயசானவங்களை கூட்டு போனாலும் சரி, ஸ்டெப்ஸ் ஏறணும். அண்ட் பயங்கர ஸ்லிப்பரியாகவும் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ஷூஸ் வந்து எடுத்துட்டு போங்க. அண்ட் தயவு செஞ்சு வாட்டர் ப்ரூஃப் ஷூஸாக எடுத்துட்டு போங்க. அண்ட் சாக்ஸ்லாம் வந்து போடாமல் போங்க. போட்டிங்க அப்படின்னா வெட்டாச்சு அப்படின்னா அப்புறம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அதனால அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அண்ட் இதோட பெஸ்ட் இந்த அட்ராக்ஷன்ல இருக்கிற ஏரியாவே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரிகேன் டெக் தான். அது டாப் மோஸ்ட். நீங்கள் வந்து மேலே போகிற மாதிரி இருக்கும். போனீங்கன்னா செம்ம சவுண்டோட லிட்டரலாவே அந்த வாட்டர் ஃபால்ஸ்ல குளிச்சுட்டு வரலாம். அது ஒரு யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த எக்ஸ்பீரியன்ஸை மறக்காம நீங்க வந்து ஃபுல்லா உங்க ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்ணுங்க. வயசானவங்களோட போறீங்க, வீல் சேர்ல போறீங்க அப்படின்னா வீல் சேர்ல பக்கத்துல போற அளவுக்கு உங்களுக்கு வந்துட்டு அந்த அவுட் சைட்ல வர இடத்துல வந்து ஒரு வியூவிங் ஏரியா மாதிரி வச்சிருக்காங்க. அது வரைக்கும் தான் போக முடியும். உங்களால ஹரிகேன் டெக் வரைக்கும் போக முடியாது. அதை நீங்க ஞாபகம் வச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களை கூட்டிட்டு போறதா கூட்டிட்டு போங்க. இங்க வந்து பயங்கர சவுண்ட் இருக்கும். நிறைய பேர்ட்ஸும் இருக்கும். அண்ட் அந்த ராக்ஸ் இருக்கிற சைட்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பாம்பெல்லாம் கூட இங்க கண்ணில் பட்டுது. ஸோ நீங்க அந்த ராக்ஸ்ல எல்லாம் உட்காராம சேஃபா வந்து போயிட்டு வாங்க. அது மட்டும் ஞாபகம் வச்சுட்டீங்க அப்படின்னா தி பெஸ்ட் அட்ராக்ஷன். இந்த அட்ராக்ஷன் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த பார்க்கிங் லாட்ல நீங்க போட்டுட்டும் போலாம். அப்படி இல்லன்னா மத்த பார்க்கிங் லாட்ஸ் அதாவது இந்த நயகரா ஸ்டேட் ஃபால்ஸ்ல இருக்கிற ஸ்டேட் பார்க்ல இருக்கிற எல்லா பார்க்கிங் லாட்லயுமே இருந்துமே வந்து இங்க வந்து நடந்து கூட வரலாம். என்ன உங்களுக்கு டிஸ்டன்ஸ் பயங்கர ஜாஸ்தி இருக்கும். ஸோ நீங்க கரெக்ட்டா டைம் மேனேஜ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். அண்ட் பயங்கர பிஸி சீசன்ல இந்த அட்ராக்ஷன்ல பார்த்தீங்கன்னா, பயங்கரமாவே டைம் எடுக்கும். ஸோ நீங்க நெறைய டைம் எடுத்துட்டு வரா மாதிரி வச்சுக்கோங்க. அண்ட் ஸ்பேர் க்ளோத்ஸ் வந்து உங்க கார்ல வச்சுக்கோங்க. வொர்ஸ்ட் கேஸ் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணனும்னா கூட அப்பதான் பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா டிஎம் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். தேங்க் யூ.